தமிழ் விக்கியின் கட்டுரை பாஞ்சராத்திரம் வைணவ ஆகமத் தொகை தொன்மையான வைணவ வழிபாட்டு மரபு. பாஞ்சராத்திரம் என்பது வேதங்களில் இருந்து உருவான ஒரு குறிப்பிட்ட சடங்காக நீண்ட காலம் இருந்தது. பின்னர் ஒரு வழிபாட்டு முறையாக மாறியது. நாராயணன் இதன் முதன்மை தெய்வம். பாஞ்சராத்திரம் என்னும் மரபு அதன்பின் விரிவான குறியீடாக ஆகியது. இந்த வழிபாட்டு மரபு பின்னர் பிற வழிபாடுகளை இணைத்து கொண்டு விரிந்து பாஞ்சராத்திர துணை மதமாக ஆகியது. இது இன்னொரு வைணவ துணை மதமான பாகவத மரபுடன் இணைந்து வைணவ பெருமதமாக ஆகியது. 200க்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த மரபில் இருந்ததாக தெரிகிறது. அவற்றில் பெரும்பகுதி அழிந்துவிட்டன. வைணவ பெருமதம் நிலை கொண்டபோது பாஞ்சராத்திரம் அதற்குள் நன்கு வரையறை செய்யப்பட்ட தனி வழிபாட்டு முறையாக நீடித்தது. பாஞ்சராத்திர மரபில் இருந்து உருவான ஆகம நூல்களை பாஞ்சராத்திர ஆகமம் என ஒற்றை நூல் தொகையாக பிற்காலத்தில் ஒருங்கிணைத்தனர். பாஞ்சராத்திர ஆகம முறை இன்றைய வைணவத்தின் முதன்மையான வழிபாட்டு நெறிமுறை தொகுதியாக நீடிக்கிறது. பாஞ்சராத்திர இயக்கம். பாஞ்சராத்திர இயக்கம் என்பது வேத காலத்தில் பாஞ்சராத்திரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சடங்கில் இருந்து உருவான வழிபாட்டு முறை. இந்த சடங்கு பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதென்றாலும் இது உண்மையில் என்ன என்பது ஆய்வாளர் நடுவே விவாத பொருளாகவே உள்ளது. 5 இரவுகள் நீடிக்கும் ஒரு வேள்வி சடங்காக இது இருக்கலாம் என பொதுவாக கருதப்படுகிறது. முதல் சில நூற்றாண்டு காலம் ஒரு துணை மதம் என்னும் அளவிலேயே செயல்பட்டது என வெவ்வேறு வைணவ ஆசிரியர்களின் கூற்றுகளில் இருந்து ஆய்வாளர்கள் ஊகிக்கின்றார்கள். தொடக்கம். பாஞ்சராத்திர என்னும் சொல் கிருஷ்ண யஜுர் வேதத்தின் தைத்திரிய சம்ஹிதையில் 7.1.10 என்ற வரிகளில் உள்ளது. வேதச் சொல் தெளிவுறும் பொருட்டு ஒரு முனிவர் பாஞ்சராத்திரம் என்னும் சடங்கை செய்ததை அது குறிப்பிடுகிறது. சதபத பிராமணம் 13.6 பாஞ்சராத்திர சடங்கின் முதன்மை தெய்வம் நாராயணன் என்று குறிப்பிடுகிறது. மகாபாரதத்தின் நாராயணிய பகுதி உள்ள நாராயணன் புகழ்பாடும் பகுதி 7 ரிஷிகளை குறிக்கிறது. அவர்கள் வேத சடங்காகிய பாஞ்சராத்திரத்தை செய்தனர் என கூறுகிறது. ஆனால் இப்பகுதி பின்னாளில் சேர்க்கப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சொற்பொருள். பாஞ்சராத்திரம் என்னும் சொல்லுக்கு நேர்பொருள் 5 இரவுகள். இச்சொல் பலவாறாக விளக்கப்படுகிறது. வைணவ ஆகம நூல்களில் ஒன்றாகிய நாரதீய சம்ஹிதையில் தத்துவம், முக்தி, பக்தி, யோகம், வைசாயிகம் என்னும் 5 அறிவு நிலைகளை பற்றி பேசுவதால் இப்பெயர் என்று சொல்லப்படுகிறது. வைணவ ஆகம நூலான ஈஸ்வர சம்ஹிதையில் இந்த ஆகமம் சாண்டிலியர், ஔபாக்கியனார், மஞ்சியாயனர், கௌரிகர், பாரத்வாஜர் என 5 முனிவர்களுக்கு சொல்லப்பட்டதனால் இப்பெயர் அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ பிரசன்ன சம்ஹிதையில் விஷ்ணுவின் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை என்னும் 5 நிலைகளை இந்நூல் பேசுவதால் இப்பெயர் என்று சொல்கிறது. தொன்மம். நாராயணன் 5 இரவுகளில் செய்த பெரு வேள்விப்படி இந்த பிரபஞ்சமாக தான் மாறினார் என்ற தொன்மம் சாண்டிலிய சூத்திரங்களில் உள்ளது. நாராயணன் என்னும் முனிவரை அது குறிப்பிடுகிறது என்று ஒரு தரப்பு சொல்வதுண்டு. ஆக்ஸ்போர்டு தத்துவ அகராதியில் அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அருவமான இறையுருவாகமாகிய பிரம்மம் அனைத்திலும் உறையும் செயல் வடிவமான ஈஸ்வரனாக ஆவதை பற்றிய கவித்துவ உருவகம் அது. மரபு. பாஞ்சராத்திர மரபின் தொடக்கம் பொது யுகம் 2 அல்லது பொது யுகம் 3ஆம் நூற்றாண்டாக இருந்திருக்கலாம். இவ்வியக்கத்தின் முதன்மை தெய்வம் நாராயணன். பின்னர் விஷ்ணுவின் வெவ்வேறு வடிவங்கள் இதில் இணைந்து கொண்டே இருந்தன. விளைவாக இன்று வைணவம் என அழைக்கப்படும் மத மரபு உருவாகி வந்தது. இந்த பரிணாமம்
பொதுயுகம் 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜரின் காலம் வரை தொடர்ச்சியாக நிகழ்ந்தது. பாஞ்சராத்திர இயக்கத்தின் தொன்மையான நூலாக இன்று கிடைப்பது சாண்டிலியர் எழுதிய சாண்டிலிய சூத்திரங்கள். இவை நாராயண வழிபாட்டைச் சேர்ந்தவை. பொதுயுகம் 2ஆம் நூற்றாண்டு முதலே பாஞ்சராத்திர இயக்கம் தென்னிந்தியாவில் இருந்தமைக்கான கல்வெட்டுச் சான்றுகள் கிடைக்கின்றன. பரிபாடலில் செங்கட்காரி கருங்கண் வெள்ளை பொன்கட் பச்சை பைங்கண் மாம் ஆல் 3ஆம் பரிபாடல் 81-82 என வரும் வரிகள் பாஞ்சராத்திர மரபின் 4 வியூக வடிவங்களை குறிப்பிடுகின்றன என வைணவ அறிஞர்கள் கருதுகின்றார்கள். செங்கட்காரி சிவந்த கண்களையுடைய வாசுதேவன், கருங்கண் வெள்ளை கரிய கண்களையுடைய சங்கர்ஷ்ணன், பச்சை பிரத்யும்னன், பைங்கண்மால் பசிய உடம்பினையுடைய அனிருத்தன் என்று பொருள் கொள்கின்றனர். அத்வைத மரபைச் சேர்ந்த வேதாந்தியான சங்கரர் பொதுயுகம் 8ஆம் நூற்றாண்டில் பாஞ்சராத்திர இயக்கத்தை கண்டித்து எழுதியுள்ளார். ராமானுஜர் பொதுயுகம் 1017 முதல் 1137 வரை பாஞ்சராத்திர மரபையே தனக்கு உகந்ததாக முன்வைத்தார். தத்துவம். பாஞ்சராத்திர மரபு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பல படிநிலைகளாக பரிணாமம் அடைந்து வந்த ஒரு தத்துவ வழிபாட்டு முறை. வைணவ மதத்தின் அடிப்படைகளுக்கு இந்த மரபே அடித்தளமாக அமைந்தது. சுருக்கமாக, இது அருவமான தத்துவ தெய்வம் உருவம் கொண்ட வழிபாட்டு தெய்வங்களாக ஆகுவதற்கு தத்துவ அடிப்படைகளையும் அழகியல் அடிப்படைகளையும் சடங்கு முறைகளையும் வகுத்து அளிக்கிறது. பாஞ்சராத்திர மரபு ஒரு வேள்வி வழிபாட்டு முறையாக வேதகாலம் முதல் இருந்திருக்கலாம். வேதத்திலும் உபநிடதங்களிலும் உள்ள தூய பிரம்மவாத மத வழிபாட்டு மரபுடன் இணைக்கும் தத்துவமாக பின்னர் வளர்ச்சி அடைந்தது. அது இறைவனை தூய பரம்பொருள் பிரம்மம் மற்றும் அனைத்துளும் உறைந்து வெளிப்பாடு கொன்ற கடவுள் ஈஸ்வரன் என்னும் இரு நிலைகளை உருவகிக்கிறது. பரம்பொருள் தன் வியூக வடிவங்கள் வழியாக அறியப்படும் தெய்வமாக ஆயிற்று என அது வகுக்கிறது. இந்த கருத்து பரிமாணத்தை பல படிகளாக அது வளர்த்தெடுத்தது. தூய பிரம்மம் முதல் கருத்து. அந்த பிரம்மம் நாராயணன் என்னும் தெய்வம் என்பது அடுத்த கருத்துருவம். நாராயணன் பாஞ்சராத்திர வேள்வியின் வழியாக அறியப்படும் பொருளாக ஆனார். 4 வெளிப்பாடுகள். பரம்பொருளான நாராயணனின் அறியப்படும் வடிவங்களில் முந்தையவை சதுர்வியூகம் எனப்படும் 4 முக நாராயண வடிவங்கள். அவை வாசுதேவன், அனிருத்தன், சங்கிருஷ்ணன், பிரத்யும்னன். இந்த உருவங்கள் பின்னர் பாகவத மரபு எனப்படும் விஷ்ணுவின் அவதாரங்களை வழிபடும் வைணவ மரபுடன் இணைந்தன. வாசுதேவனே கிருஷ்ணனாகவும் சங்கர்ஷ்ணன் பலராமனாகவும் உருவகிக்கப்பட்டார்கள். இவ்விணைப்பு வழியாக வைணவம் குப்தர் காலத்தில் ஒரு பெரு மதமாக தொகுப்படைந்தது. 5 நிலைகள். பாஞ்சராத்திர மரபு பரம்பொருளின் 5 நிலைகளை விளக்குகிறது. அவை முறையே பரம், மிக உயர்ந்த அறியப்பட முடியாத நிலை. வியூகம், வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய 4 வடிவங்களில் இறைவன் வெளிப்படும் நிலை. விபவம், திருமாலின் 10 அவதாரங்கள். அந்தர்யாமி, அனைத்திலும் உள்ளிருந்திருக்கும் நிலை, உள்ளத்தில் திகழும் நிலை. அர்ச்சம், வழிபடும் சிலைகள் மற்றும் உருவங்கள். தனித்தன்மை. பாஞ்சராத்திர மரபின் முதல் தனித்தன்மை அதன் நெகிழ்வான இருநிலை கொள்கை. ஒரே சமயம் பிரம்மம் என்னும் அறிய முடியாத தூய தத்துவ உருவகமாகவும் அறியப்படும் ஏராளமான தெய்வ உருவங்களாகவும் அது விஷ்ணுவை உருவகிக்கிறது. ஆகவே அதில் எல்லா தெய்வங்களையும் இணைத்துக் கொள்வதற்குரிய தத்துவ கட்டமைப்பு அமைந்தது. பாஞ்சராத்திர மரபு வைகானச மரபிலிருந்து வேறுபடும் புள்ளி அது. நாராயணன் என்னும் முதற் பரம்பொருளை அனைத்து மங்களங்களும் கொண்ட நேர்நிலை வடிவமாக மட்டுமே உருவகிக்கிறது என்பதுதான். மறைமுக சடங்குகளும் எதிர்நிலை அம்சம் கொண்ட உருவகங்களும் பாஞ்சராத்திர மரபால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே ராமானுஜர் பாஞ்சராத்திர மரபை விசிஷ்டாத்வைத மரபுக்கு உகந்த வைணவ வழிபாட்டு முறைமையாக முன்வைத்தார். பாஞ்சராத்திர ஆகமம்
வழிபாடு, ஆலய அமைப்பு ஆகியவற்றை சொல்லும் நூல்கள் ஆகமம் எனப்படுகின்றன. இன்று புழக்கத்தில் உள்ளவை வைணவ ஆகமங்கள், வைகானசம், பாஞ்சராத்திரம் என்னும் 2. பிற ஆகமங்கள் இருந்திருக்கலாம், அவை இப்பொழுது கிடைப்பதில்லை. பாஞ்சராத்திர மரபு பின்னர் பிராஞ்சராத்திர ஆகமம் ஆக மாறியது. வைகானச ஆகமமே தொன்மையானது என்று கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் வைகானச ஆகமம் பின்பற்றப்பட்டதாகவும் ராமானுசர் அதை பாஞ்சராத்திர முறைமைக்கு மாற்றியதாகவும் வைணவர்களால் சொல்லப்படுகிறது. மும்மணிகள். பாஞ்சராத்திர ஆகமத்தின் சம்ஹிதைகள் 108. இவற்றில் சாத்வதம், பௌஷ்கரம், ஜயாக்கியம் ஆகிய 3 தொன்மையானவை. இவை ரத்னத்ரயம், மும்மணிகள் என்று சொல்லப்படுகின்றன. இவையே பிற்கால ஆகம சம்ஹிதைகளுக்கு அடிப்படையானவை. பௌஷ்கர சம்ஹிதையின் விரிவாக்கமே பாரமேஸ்வர சம்ஹிதை உருவானது. அதிலிருந்து ஈஸ்வர சம்ஹிதை உருவானது. ஜயாக்கிய சம்ஹிதையிலிருந்து பத்ம சம்ஹிதை உருவானது. இன்று ஜயாக்கிய சம்ஹிதையின் அடிப்படையிலேயே வைணவ ஆலயங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. நடைமுறைகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் பௌஷ்கர சம்ஹிதையின் மாறுபாடான பரமேஸ்வர சம்ஹிதை பின்பற்றப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஜயாக்கிய சம்ஹிதை பின்பற்றப்படுகிறது. மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி கோவிலில் ஈஸ்வர சம்ஹிதை பின்பற்றப்படுகிறது. திருவெள்ளரையில் உள்ள புண்டரீகாட்ச சுவாமி கோவிலில் பத்ம சம்ஹிதை பின்பற்றப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோவிலில் பிரசன்ன சம்ஹிதை பின்பற்றப்படுகிறது. கௌடில்ய வைஷ்ணவர்கள் பிரம்ம சம்ஹிதையையும் நாரதீய சம்ஹிதையையும் பின்பற்றுகிறார்கள். கேரளத்தில் திருவல்லா ஸ்ரீ வல்லப கோவிலில் துர்வாச சம்ஹிதை மற்றும் அஹிர் புத்னிய சம்ஹிதை பின்பற்றப்படுகிறது. உள்ளடக்கம். பாஞ்சராத்திர ஆகமம் சுக்ல யஜுர் வேதத்தின் ஏகாயன பிரிவை அடிப்படையாக கொண்டது. இதில் 4000 திவ்ய பிரபந்தம் ஆலயங்களில் பாடப்படுவதற்கான அனுமதி உள்ளமையால் இந்த ஆகமம் ஆழ்வார்கள் காலத்திற்கு பின் உருவானது எனப்படுகிறது. அப்பகுதி ராமானுஜர் காலத்திற்கு பின் இணைக்கப்பட்டது என்ற கருத்தும் உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்தின் நூல்கள் சம்ஹிதைகள் அல்லது தந்திரங்கள் எனப்படுகின்றன. அவை கீழ்கண்ட பிரிவுகளில் நெறியை வகுப்பிக்கின்றன. ஆலய வழிபாடு. பிரசாத ஆலயம், பிரதிமா சிலை, பிரதிஷ்டா சிலையை நிறுவுதல், பூஜா வழிபாடு, பிராயச்சித்தம் பிழையீடு, உற்சவம் விழா, ஆச்சாரம் நெறி, மந்திரம் மந்திரங்கள், யந்திரம் மந்திரம் ஓதப்பட்ட பொருள், தீட்சை நோன்பு. தனிநபர் வழிபாடு. தனிநபர் கைக்கொள்ளக்கூடிய நெறிகளை பாஞ்சராத்திர ஆகம முறை பஞ்சகால பரக்கிரியைகள் என வகுக்கிறது. பஞ்சகால விதி என்றும் சொல்லப்படுகிறது. அபிகாமனா காலை நேர தூய்மை நெறிகள், உபதானனா வழிபாட்டு முறைகள், இஜ்ய நோன்புகள், ஸ்வாத்தியாயம் மெய்யியல் கல்வி, யோகம் தியானம் போன்றவை. பாஞ்சராத்திர மரபின்படி வைணவன் கொள்ளக்கூடிய உறுதிப்பாட்டை பஞ்சசம்ஸ்காரம் என பாஞ்சராத்திர ஆகமம் வகுக்கிறது. தாப சம்ஸ்காரம் தோள்பட்டையில் சூட்டுக்கோளால் சுட்டு விஷ்ணுவின் சங்கு சக்கர முத்திரை கொண்ட பாதங்களை தழும்பாக்கிக் கொள்ளுதல். புன்ற சம்ஸ்காரம் திருமாலின் 12 திருப்பெயர்களைச் சொல்லி உடல், நெற்றி, தோள், புயம், மார்பு, நடுவயிறு போன்ற 12 இடங்களில் திருமண் அணிதல். நாம சம்ஸ்காரம் திருமால் மற்றும் வைணவ ஆச்சாரியர்களின் பெயர்களை சூட்டிக் கொள்ளுதல். மந்திர சம்ஸ்காரம் வைணவ ஆசிரியர்களிடமிருந்து தியானத்துக்கான மந்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல். யாக சம்ஸ்காரம் வேள்விகள் பூசைகளை கற்றுக்கொள்ளுதல். பாஞ்சராத்திர நூல்கள். சாண்டிலியரின் பக்தி சூத்திரங்களே பாஞ்சராத்திர மரபின் தொடக்க நூல் என பரவலாக ஏற்கப்பட்டுள்ளது. பாஞ்சராத்திர மரபின்படி 108 சம்ஹிதைகள் உள்ளன என நூல்கள் சொல்கின்றன. ஆனால் சில நூல்கள் 200க்கும் மேற்பட்ட சம்ஹிதைகளை பட்டியலிடுகின்றன. பல பாஞ்சராத்திர நூல்கள் தொலைந்துவிட்டன. புழக்கத்தில் உள்ளவை இவை: சாத்வத சம்ஹிதா,
அகிர்புத்ய சம்ஹிதா, ஹயாக்ஷ்ய சம்ஹிதா, பத்ம சம்ஹிதா, பௌஷ்கர சம்ஹிதா, மகா சனத்குமார சம்ஹிதா, ஈஸ்வர சம்ஹிதா, வால்மீகி சம்ஹிதா. பல நூல்களில் காணப்படும் பாஞ்சராத்திர நூல்களின் பட்டியல் இது. இந்த நூல்கள் பெரும்பாலும் கிடைப்பதில்லை. அகஸ்திய சம்ஹிதா, அனந்தாக்கிய சம்ஹிதா, அனிருத்த சம்ஹிதா, ஆனந்த சம்ஹிதா, ஈஸ்வர சம்ஹிதா, உபேந்திர சம்ஹிதா, உமா சம்ஹிதா போன்றவை. கட்டுரை நிறைவு.